ஆதவ் அர்ஜுனா 4-5 நாட்களாக டெல்லியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். பல பாஜக தலைவர்களை அவர் பார்த்திருக்கிறார். ஒன்று நிச்சயம், ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோருக்கு நன்றாக தெரிந்தவர். அமித்ஷாவிடம் இனி வரக்கூடிய நாட்களில் ஆதவ் அர்ஜுனா வன்னி அரசை பற்றியும் சானவாஸ் பற்றியும் பேச இருக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர் 2-3 பொது நிறுவனங்களில் எப்படி சூறையாடினார் என்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எடப்பாடி பழனிசாமி அந்த வருடம் போய் சரணடைய இருக்கிறார். அதிமுகவில் சேர்ந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போக போகத்தான் தெரியும். வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் சிறு சிறு கட்சிகளை வைத்துத்தான் ஒரு திமுகவிற்கு எதிரணி அணைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய தேர்தல். சில முக்கிய மாற்றங்கள் திமுக அணியில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்? விசிகாவுடைய விசிகாவில் வந்து பாமக உள்ள போயிடும் சொல்றாங்க. பாமக அப்படி எப்படிங்க போங்க? இத்தனை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சோனியா காந்தி அந்த லெட்டர்லாம் சிபிஐ கொண்டு வந்து பிடிச்சின்னு வந்துருவாங்க. அது சிபிஐ விசாரணை போட இருக்கிறார்கள். இதெல்லாம் தாங்க இப்போ சற்று முன் வந்த செய்தி. எனக்கு அதுதான் பிரபலமாகி வருகிறது. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவருடைய கட்சி திமுக கூட்டணியில இருக்கிறது. வேல்முருகன் இப்போ திமுகக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திமுக பாரபட்சமாக செயல்படுகிறது, தன்னுடைய சட்டமன்றத்தை ஒதுக்கி எந்த விதத்திலையும் இந்த நிவாரண பணிகளை செய்யல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த வேல்முருகன் அவர்களுடைய திடீர் இந்த யூ டர்னுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? எடப்பாடி பழனிசாமி அந்த வருடம் போய் சரணடைய இருக்கிறார். அதிமுகவில் சேர்ந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போக போகத்தான் தெரியும். வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் சிறு சிறு கட்சிகளை வைத்துத்தான் ஒரு திமுகவிற்கு எதிரணி அணைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய தேர்தல் குழுவினுடைய ஆலோசனை. அதில் பாஜகவிடம் கூட கைகோக்க தயார். திமுகவை உடைக்க வேண்டும் என்றால் என்று தான் சொல்லுகிறார்கள். இருக்கக்கூடிய நிலைமையில் அரசியல் ரீதியாக பார்த்தால் சிவா, நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக நான் கேள்விப்படுகிறேன். கூடிய விரைவில் பல நற்செய்திகள் கிடைக்கும் என்று அவர் சுகமாக சொன்னாராம். அதை ஒரு எம்பி என்னிடம் தொலைபேசியில் சென்னையிலிருந்து போன் பண்ணி சொன்னார். அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில முக்கிய மாற்றங்கள் திமுக அணியில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்? விசிகாவுடைய விசிகாவில் வந்து பாமக உள்ள போயிடும் சொல்றாங்க. பாமக அப்படி எப்படிங்க போங்க? இத்தனை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து அவருக்கு வேலை இல்லைன்னுட்டு மு.க. ஸ்டாலின் சொன்ன அப்புறம் ராமதாஸுக்கு, பெரியவர் ராமதாஸுக்கு வேலை இல்லைன்னு அவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட எப்படிங்க போவாங்க? இதையெல்லாம் தான் பார்க்க வேண்டும். சார், இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விசிகாவில் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் அவர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் வெளியே வந்ததுல இருந்தே திமுகவுக்கு எதிரான செயல்பாட்டுலாம் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போதான் இப்போ வேல்முருகன் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய செயல்பாடுகள், இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு அலைன்ஸை உருவாக்க வேண்டும் அப்படின்னா திட்டத்தின் அடிப்படையில் நடந்திருக்குமா சார்? ஆதவ் அர்ஜுனா 4-5 நாட்களாக டெல்லியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். பல பாஜக தலைவர்களை அவர் பார்த்திருக்கிறார். ஒன்று நிச்சயம், ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோருக்கு நன்றாக தெரிந்தவர். அமித்ஷாவிடம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டைம் கேட்கறதுக்கு. டிடிவி தினகரன் கூட நேற்று முன்தினம் டெல்லி வந்ததாக கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி என்றால் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சார், இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுக பக்கம் செல்வாரா அல்லது விஜயுடைய தாவேகா பக்கம் செல்வாரா சார் உங்களுடைய பார்வையில? விஜயை அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார். அது மட்டும் அவர் வந்து நடுமையில் இருப்பார். பிறகு அதிமுகவை சேர்ந்தாதான் அவருக்கு கண்டிப்பாக உதயநிதியை கண்டிக்க வேண்டும் என்ற அதன் நோக்கத்தில் தான் அவர் அரசியல் இறங்கி இருக்கிறார் அல்லவா? அதுதானே. ஏன்னா இப்போ உதயநிதியை பற்றி பற்பல செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் அரசியல் ரீதியாக பார்த்தால் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள், தோழமை கட்சிகள் எதுவுமே 2026 தொகுதி பங்கீட்டுக்கு பேசும்பொழுது நான் மு.க. ஸ்டாலின் பேச தயார், உதயநிதியுடன் பேச மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? அதனால்தான் விசிகா முந்திக்கொண்டு வெளியே வந்து ஆசைப்படுகிறார்கள். நாளைக்கு ராகுல் காந்தி போய்
விசிகாவோட பேசிட்டு நீ பேசிட்டு டிஎம்கேட பேசுங்கன்னா அவர் உதயநிதியோட பேசணும், ராகுல் காந்தி எப்படிங்க பேசுவார்? ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் 2025 மட்டும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் சிவா. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகுங்க. இது நடுவே அமித்ஷாவும் சரி, பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் தமிழகத்தில் பாத யாத்திரை செய்ய இருக்கிறார்கள். என்ன எதற்காக அவர்களாம் வருகிறார்களோ என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சார், இப்போ நேரடியாக அரசியல் களத்துல குதித்த பிறகு பிரியங்கா காந்தி அவர்களுடைய கெட்டப் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சார். அதாவது முந்தைய நிலையில அரசியல் வயநாடு தொகுதியில போட்டியிடுறதுக்கு முந்தைய நிலையில இருந்ததை விட இப்ப எம்பி ஆன பிறகு அவருடைய கெட்டப்பே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு, மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுகிறது சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இதற்கான காரணம் என்ன சார்? இதற்கான காரணம் ராகுல் காந்தியினுடைய ஒரு ஆளுமை பகலவீனமாகிவிட்டது. ராகுல் காந்தியை ஒதுக்கப்படுகிறார் காங்கிரஸில். பிரியங்கா காந்தி இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, அவங்களை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் 3 முறையும் லோக்சபாவில் தோல்வியிட்டதனால், ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிராவில் தோல்வியுற்றதனால் பிரியங்கா காந்தியைத்தான் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லுகிறார்கள். பிரியங்கா காந்தியினுடைய நிலைமை வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அவள் ஒரு ஒரு கோமாளித்தனமாக ராகுல் காந்தி மாதிரியே செய்கிறாள் என்று கூட சில காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார். காரணம், ஒரு நாள் பை கோட்டுன்னு வராங்க, ஒரு நாள் வாயை மூடின்னு வராங்க, ஒரு நாள் கண்ணை மூடின்னு வராங்க, ஒரு நாள் காதை மூடின்னு வராங்க, ஒரு நாள் பேண்ட் போட்டுன்னு வராங்க, ஒரு நாள் செல்வார் கமிஷ் போட்டு வராங்க. அதில் அதானி ஒழிக அதானி ஒழிகன்னு இருக்குது. அதான் தேசிய அரசியலில் பார்த்தால் ஒன் நேஷன் ஒன் போல், வக்ஃப் போர்டு, தமிழ்நாட்டில் இலங்கை அதிபர் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்றெல்லாம் தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கேட்காமல் அதானி 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 என்று காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு ஏன் 8 கோடி தமிழ் மக்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூட சில காங்கிரஸ்காரர்களே பேசுகிறார்கள். இது தவறு என்று. அதற்கு திரும்ப திமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தெரியவில்லை. சார், இப்போ நேரு மெமோரியல் லைப்ரரியில வந்து அவருடைய முக்கியமான கடிதங்கள், அவர் எழுதிய கடிதங்கள் 50 டப்பாக்கள் வரைக்கும் காணாமல் போயிருக்கிறது, திருட்டு போயிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்போ அதனுடைய அப்டேட் இப்போ என்ன சார்? திருட்டு போகிவிட்டதாக சொல்ல முடியாது, காணாமல் போகிவிட்டது என்று சொல்லலாம். போக போக பார்த்தால் வெயிட் அண்ட் வாட்ச். 8500 கடிதங்கள் கண்டிப்பாக அந்த டப்பாவில் இருக்குங்க. கடந்த 6 மாதங்களாக அதானி விஷயத்தை ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் கிளப்புவதனால் இவர் என்ன யோக்கியம்? ராகுல் காந்தியினுடைய தாப்தா, ராகுல் காந்தியினுடைய பாட்டி, ராகுல் காந்தியுடைய அம்மா, ராகுல் காந்தியுடைய தங்க, ராகுல் காந்தியுடைய கொள்ளு தாத்தா, இந்திரா காந்தி குடும்பமே ஊழல் குடும்பம் என்பதைத்தான் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் விவரமாக சொன்னார். இதனிடையே தேசிய பத்திரிகைகள் அளவில் திடீரென்று காணாமல் போனது 8500 கடிதங்கள். அதில் மவுண்ட் பேட்டனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டனுடைய மனைவியுடன் காதல் கடிதம் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை ஏன் சோனியா காந்தி ஒழித்துக் கொள்ள வேண்டும்? நேரு மெமோரியல் லைப்ரரியிலேருந்து எப்படிங்க அவங்க எடுத்துட்டு போவாங்க? 2008க்கு அவங்க வீட்டுக்கு சொத்தாங்க அது. அதையும் தவிர எம்எஃப் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய பிரபல ஓவியர் மறைந்து விட்டார். அவர் ராஜீவ்காந்தி ஓவியத்தை போட்டு கொடுத்தார் ஆயில் பெயிண்டிங்ல. அதை 2 கோடிக்கு ஏர் இந்தியாவுக்கு விட்டாங்க பிரியங்கா காந்தி. அதை பற்றி பெரிய சர்ச்சைகள் வந்தது. நேஷனல் ஹெரால்டு 90 கோடி காங்கிரஸிலிருந்து எடுத்து தனக்கு பண்ணிட்டாங்க. இது மாதிரியான ஒரு கிரிமினல் ஆக்ட் இருக்குங்கிறதுனால தான் காங்கிரஸை பற்றி நரேந்திர மோடி வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இது மாதிரியான செய்திகள் வருவது அது காங்கிரஸிற்கு எதிர்வராத ஒரு ஆபத்தாகத்தான் முடியும். கண்டிப்பாக சோனியா காந்தி கைது செய்ய மாட்டாங்க. அந்த லெட்டர்லாம் சிபிஐ கொண்டு வந்து பிடிச்சின்னு வந்துருவாங்க. அது சிபிஐ விசாரணை போட இருக்கிறார்கள். இதெல்லாம் தாங்க இப்போ சற்று முன் வந்த செய்தி. எனக்கு அதுதான் பிரபலமாகி வருகிறது. காங்கிரஸ்காரங்களாம் கிளி பிடிச்சிருக்காங்க. எங்க இந்த சமயத்தை பீச்சர் வாய மூடிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லா விஷயம் தெரியும், அவர் ஏங்க பேச மாட்டேங்கிறாரு? இந்த வாட்டி ராஜ்யசபால அவர் பேசினாரா இல்லையான்னு தெரியலீங்க. அந்த அந்த சட்ட வக்கீல் அபிஷேக் மனு சிங்கை பேச விட்டாங்க, பி சிதம்பரத்தை ஏன் பேச விடல தெரியல. ஒதுக்கப்படுகிறாரா ஒதுக்கி விட்டாரா தெரியவில்லை. சார், இப்போ கடந்த ஒரு சில தினங்களாக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மணிசங்கர் ஐயர் அவர்கள் காங்கிரஸ் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க.
சோனியா காந்தி அவர்களை 10 ஆண்டுகளாக நான் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட சந்திக்க முடியல. ராகுல் காந்தி அவர்களை ஒரு முறை சந்திச்சேன். அதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அது அமையல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி எடுத்துக்கிறது சார்? ஏற்கனவே காங்கிரஸை விட்டு விட்டு தஞ்சாவூர் எம்பி, மயிலாடுதுறை எம்பியாக இருந்தாலும் காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு திரிணாமுல் காங்கிரசுக்கு போனார். 80 வயது ஆகிவிட்டது. அவருக்கு மீண்டும் பதவி கேட்கிறார். தமிழக காங்கிரசிலிருந்து ஒதுக்கப்பட்டார். அகில இந்திய காங்கிரஸில் அவர் முக்கிய பதவி கேட்டார், கொடுக்கவில்லை சோனியா காந்தி. அதனால்தான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் பேசுகிறாரோ அவரை ஒதுக்கி விட்டார்களோ அதே மாதிரி தான் மணிசங்கரையும் காங்கிரசிலிருந்து ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். மணிசங்கரேர் ஒரு பல ஆங்கில பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கிறார். லல்லன் டாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி சேனல் இருக்குதுங்க, யூடியூப் சேனல், ஆஜ் தக் நடத்துங்க. அதில் சொல்லியிருக்காரு, சோனியா காந்திக்கு கேன்சர் வந்துடுச்சு, அம்மா படுத்துன்னுட்டாங்க, அதனால தான் 2014 ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. மன்மோகன் சிங்கினால ஒன்றுமே இல்லை, அவர் தொடர்ந்து இருக்காரு. பாலிசி பராலிசிஸ், பொருளாதாரத்திலும் சரி கொள்கை ரீதியாகவும் சரி குழப்பங்களை கொண்டு வந்தார் மன்மோகன் சிங் என்றெல்லாம் பேசி காங்கிரசுக்கு எதிர்கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஒருவேளை மணிசங்கரை சஸ்பெண்ட் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. சார், இப்போ பாஷா அப்படிங்கிறவர் அதாவது கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல மிக முக்கிய குற்றவாளியாக சிறையில நீண்ட நெடிய காலம் இருந்த பாஷா அப்படிங்கிறவங்க இறந்திருக்காங்க. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வன்னியரசு அவர்கள் இரங்கல் தெரிவிச்சு கருத்துக்களை அவருடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் குறித்த விமர்சனங்கள் கடுமையாக சோசியல் மீடியால சென்றுகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, 50க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 200க்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருவருக்கு வன்னியரசு அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு விமர்சனங்கள் கடுமையாக வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒரு கொள்கை ரீதியாக விடுதலை கட்சிகள் சிறுத்தையில் வன்னியரசு அவர்கள் வேண்டுமென்றே நரேந்திர மோடியை ஒரு பகையாளி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் வன்னியரசை பற்றி அதிகமாக பேச வேண்டாம். காரணம், இனி வரக்கூடிய நாட்களில் ஆதவ் அர்ஜுனா வன்னி அரசை பற்றியும் சானவாஸ் பற்றியும் பேச இருக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர் 2-3 பொது நிறுவனங்களில் எப்படி சூறையாடினார் என்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. அண்ணாமலை கூட வன்னி அரசை பற்றி அறிக்கை விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சீமானும் வன்னி அரசை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அவர் செய்தது தவறு. சார், இப்போ கடைசியாக நம்முடைய வாசகர்களுக்கு எப்பவுமே நீங்க சொல்லக்கூடிய அப்டேட் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் என்ன சார்? பதிவில் கொடுக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்பது, வரக்கூடிய 3-4 நாட்களில் பத்மபூஷன் என்று பத்ம அவார்டு என்று சொல்லக்கூடிய பத்மஸ்ரீ 6 தமிழர்களுக்கு நரேந்திர மோடி கொடுக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் கூட்டம் இன்று நடந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயி 3 கிடைக்க இருக்கிறது. தமிழகத்திலிருந்து 6 பேருக்கு வர இருக்கிறது. எப்படி விஜயகாந்துக்கு சென்ற வரை கொடுத்தாரோ இந்த முறை ஒரு சினிமா நடிகருக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இருப்பினும் ஹிந்தி சினிமா துறையில் 100 வருடங்கள் ஆகிய பிறகு ராஜ் கபூர் என்று சொல்லக்கூடியவருக்கு பத்ம அவார்டில் பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதிலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பாஜகவிற்கு வேண்டப்பட்டவர் ராஜ் கபூர். நரேந்திர மோடியினுடைய அசைவு இருக்குமா இருக்காதா தெரியாது. சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், பத்மஸ்ரீ அவார்டில் 6 தமிழர்களுக்கு 6 விவசாயி, அதாவது 3 விவசாயி ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கெல்லாம் கொடுக்க போறாங்க. இது திமுக அரசில் இருந்த ஒரு ஒரு விருதுகளை விட, எப்படி அந்த அண்ணா விருது தராங்களோ இந்த சமயத்தில், அதை விட இது பிரபலமான விருதாக இருக்கிறது. நரேந்திர மோடி தமிழகத்திற்கு என்று பற்பல செய்திகளை செய்திருந்தாலும் இந்த ஒரு திருப்பம் என்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த 6 பேர் ஜனவரி 25 மாலை 7 மணிக்கு வெளியிடப்படும். 26 அந்த விருதுகள் வழங்கப்படும், குடியரசு தின விழா அன்று. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார் ஜி.